Hi students, 12th standard accountancy, chapter 6, illustration sum number 13. Question பார்க்கலாம். Naresh, Mani and Muthu are partners in a firm sharing profits and losses in the ratio of 2:1. On 31st March 2019, Muthu retires from the firm. On the date of Muthu's retirement, goodwill appeared in the books of the firm at 40,000 rupees. By assuming fluctuating capital method, pause the necessary journal entry if the partners decided to A. Write off the entire amount of the existing goodwill. B. Write off of the amount of the existing goodwill. First question understand பண்ணிக்கலாம். நரேஷ், மணி, முத்து மூணு பேருமே பார்ட்னரா இருக்காங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல. இவங்க மூணு பார்ட்னர்ஸும் அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை 2:1 என்ற ரேஷியோல ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மூணு பார்ட்னர்ல முத்துங்கிற பார்ட்னர் 31st March 2019 அன்னைக்கு ஃபர்ம்ல இருந்து ரிட்டையர் ஆயிடுறாரு. ஓகேங்களா? அந்த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், முத்துவோட ரிட்டையர்மெண்ட் டேட் அன்னைக்கு குட்வில் அமௌண்ட் 40,000 rupeesன்ட்டு அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் புக்ல அப்பியர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 40,000 rupees குட்வில்ல ரெண்டு மெத்தட்ல பார்ட்னர்ஸ் என்ன பண்றாங்க, ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைட் ஆஃப் த என்டையர் அமௌண்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் குட்வில். ரெண்டாவது மெத்தடு ரைட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் குட்வில். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க 40,000 rupees ஃபர்மோட குட்வில் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்லிக்கோங்க, ஓல்டு பார்ட்னர்ஸ் யாரு, ஆல் பார்ட்னர்ஸ் நரேஷ், மணி, முத்து. இவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1. அதாவது 2 + 1 எவ்வளோ கிடைக்குது, 5 கிடைக்குதுங்களா. அப்போ முத்துவோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2/5, மணியோடது 2/5, முத்துவோடது 1/5. ஃபர்மோட குட்வில் எவ்வளவு, 40,000 rupees. இதை ரெண்டு மெத்தட்ல ஜேர்னல் என்ட்ரி, அதாவது ஒரு பார்ட்னர் ஃபர்மை விட்டு ரிட்டையர் ஆறாரு, யாரு, முத்துங்கிற பார்ட்னர் ஃபர்ம்ல இருந்து ரிட்டையர் ஆறா டேட் அன்னைக்கு ஃபர்மோட குட்வில் 40,000 rupees ஷோ ஆகுது. இது ரெண்டு மெத்தட்ல இந்த பார்ட்னர்ஸ் என்ன பண்றாங்க, குட்விலுக்கு இந்த 40,000 rupees குட்விலுக்கு 2 மெத்தட்ஸ்ல ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம்னு டிசைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் ரைட் ஆஃப் த என்டையர் அமௌண்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் குட்வில். ஸோ இந்த 40,000 ரூபாய் என்டையர் அமௌண்ட் ஆஃப் குட்வில் இருக்கு இல்லையா, இதை மொத்தமுமே ரைட் ஆஃப் என்னது, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஆல் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, அதுக்கு பேர் தான் ரைட் ஆஃப் என்டையர் அமௌண்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் குட்வில். ஸோ எப்படி பார்ட்னர்ஸ்க்கு இப்போ இந்த 40,000 rupees என்டையர் அமௌண்ட் ஆஃப் குட்வில்மே இப்போ ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா, அதாவது ரிட்டையர் ஆகிற டேட், முத்துங்கிற பார்ட்னர் ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்கனாக்க எவ்வளவு குட்வில் இருக்கோ அந்த ரிட்டையர்மெண்ட் டேட் அன்னைக்கு அந்த அத்தனை அமௌண்ட் ஆஃப் குட்வில்மே பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்ப என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும், ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டட் ஆர் டு குட்வில் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ஆல் பார்ட்னர்ஸ் யார் யார் ஆல் பார்ட்னர்ஸ், நரேஷ், மணி அண்ட் முத்து. ஸோ இவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணணும், குட்வில் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஸோ டேட் என்ன டேட்டுக்கு ரிட்டையர் ஆகிறாங்க, 2019 March 31st. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், 40,000 rupees என்டையர் அமௌண்ட் ஆஃப் குட்வில்லையும் ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஃபர்ஸ்ட் பார்ட்னர் பேர் நரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் 40,000 rupees என்டையர் அமௌண்ட் ஆஃப் குட்வில் இருக்கு இல்லையா, அவருடைய கெய்னிங் ரேஷியோக்கு தான் என்ன பண்றோம், நம்ம அந்த குட்வில் அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். கெய்னிங் ரேஷியோன்ட்டு கொஸ்டின்ல கொடுக்கல. அப்ப நம்ம என்ன செய்யறோம், 2:1ன்ட்டு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம கெய்னிங் ரேஷியோவா அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த 40,000 rupees கெய்னிங் ரேஷியோக்கு என்ன பண்றோம், கெய்னிங் ரேஷியோக்கு இந்த 40,000 அமௌண்ட் ஆஃப் குட்வில் எவ்வளோன்றத இப்போ கன்வெர்ட் பண்ண போறோம். அப்போ 1/5 is 5, 8 5s are 40 கிடைக்குது. இந்த 3 0 என்ன ஆயிடுது, இங்க வந்துடுது. ஓகே, 8,000 rupees into 2 எவ்வளவு வருது, 16,000 rupees என்ன பண்றோம், மணிஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம், டெபிட் பண்ணிடுறோம். அடுத்தது இதே சேம் 40,000 rupees மணிஸோடைய கெய்னிங் ரேஷியோ எவ்வளவு, அதாவது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2/5 கிடைக்குது இல்லையா,
ஸோ இது கன்வெர்ட் பண்ணோம்னா கேன்சல் பண்ணோம்னா 1 5 is 5, 8 5s are 40 கிடைக்குது. இந்த 3 0 இங்கே ஆட் பண்ணிட்டோம். 8 2s are 16, 3 0 16,000 rupees மணிஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு இந்த குட்வில் 40,000 rupeesல மணியோடைய கெய்னிங் ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்தது முத்துவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறோம், 8,000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்விலோட வேல்யூ 40,000 rupees இருக்கு இல்லையா, அது முத்துவோடைய கெய்னிங் ரேஷியோ எவ்வளவு, அதாவது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1/5 போட்டு கேன்சல் பண்ணோம்னா கால்குலேட் பண்ணோம். 1 5 is 5, 8 5s are 40, இந்த 3 0 இங்கே ஆட் பண்ணிட்டோம்னா 8,000 into 1s are 8,000 rupees. ஸோ என்ன பண்ணிட்டோம், ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்டையர் அமௌண்ட் ஆஃப் குட்வில்லையோ எக்ஸிஸ்டிங் குட்வில்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன சொல்லியிருக்காங்க, write off of the amount of existing goodwill. So write off of the amount of existing goodwill na already exist ஆயிருக்கிற 40,000 rupees goodwill இருந்து half of the amount மட்டும்தான் என்ன பண்ணணும், நம்ம இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் half of the amount தான் 40,000 into halfனா 1/2. 1 2 is 2, 2 2s are 4, மிச்சம் எவ்வளோ இருக்குது, இந்த 4 0 இங்கே வருது. அப்போ எவ்வளோ கிடைக்குது, 20,000 rupees. ஸோ ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் குட்வில் 20,000 rupeesக்கு செகண்ட் மெத்தடில் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸிஸ்டிங் குட்வில்க்கு ரைட் ஆஃப் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், என்ன ஜேர்னல் என்ட்ரி, ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம், குட்வில் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். யார் யார் ஆல் பார்ட்னர்ஸ், நரேஷ், மணி அண்ட் முத்து. அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்கிறோம், இந்த 20,000 rupees குட்வில்ல அவங்களுடைய கெய்னிங் ரேஷியோக்கு கால்குலேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. ஓகேங்களா, ஸோ சேம் ரிட்டைர்மெண்ட் டேட் எவ்வளோ, 2019 March 31. நரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட் ஆர் 2, நரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட் ஆர் 8,000 rupees, மணிஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட் ஆர் 8,000 rupees, முத்துஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட் ஆர் 4,000 rupees to குட்வில் அக்கௌண்ட் 20,000 rupees. ஸோ எப்படி 8,000 rupees கிடைச்சதுனாக்க இந்த 20,000 rupees ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் குட்வில் இருக்கு இல்லையா, அதை கெய்னிங் ரேஷியோ எவ்வளவு கொடுக்கல கொஸ்டின்ல. அப்போ ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை கெய்னிங் ரேஷியோன்னு எடுத்துட்டு கேன்சல் பண்றோம். நரேஷோடைய கெய்னிங் ரேஷியோ 2/5 கிடைக்குது. 1 5 is 5, 4 5s are 20, இந்த 3 0 இங்கே வந்துருதுங்களா. அப்போ 4,000 rupees into 2s are எவ்வளவு, 8,000 rupees நரேஷோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டெபிட் பண்ணிட்டோம். அதே மாதிரி மணிஷோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் என்ன பண்ணிட்டோம், 8,000. எனக்கு ஏன் 8,000னாக்கா சேம் கெய்னிங் ரேஷியோ தான் கிடைக்குது, 2/5 இருக்குங்களா. அப்போ 20,000 rupees 2/5னா 8,000 rupees கிடைக்குது. அதை மணிஷோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அடுத்தது முத்துஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 4,000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ முத்துஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா 20,000 இன்ட்டு முத்துஸோட கெய்னிங் ரேஷியோ எவ்வளவு, 1/5. அப்போ 1 5 is 5, 4 5s are 20, இந்த 3 0 இங்கே வந்தது 4,000 rupees. 4,000 rupees into 1s are எவ்வளவு, 4,000 rupees. ஓகேங்களா, ஸோ ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணிட்டோம். டு குட்வில் அக்கௌண்ட் 20,000 rupees என்ன பண்ணிட்டோம், கிரியேட் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.